அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் நாம் தான் தமிழர் என்றும் தமிழ் மொழிக்காகவே தமிழ் இனத்திற்காகவே நான் இயக்கம் ஆரம்பித்திருக்கிறேன் என்றும் தமிழீழம் ஒன்றுதான் என்னுடைய கொள்கை என்றும் தலைவர் பிரபாகரன் தான் என்னுடைய தலைவர் என்றும் பிரகடனப்படுத்தி கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமாக தமிழ் தேர்தல் வரலாற்றிலே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சீமான் எவ்வளவு பெரிய மோசமான பின்னணியை கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும். சீமானுடைய கொள்கை என்ன? தமிழ் வளர்க்க வேண்டும், தமிழ் மொழியை முன்னேற்ற வேண்டும், தமிழினத்தை வாழ வைக்க வேண்டும் என்று. ஆனால் அவருடைய மகன் எங்கே படிக்கிறார் தெரியுமா? சென்னை தரமணியில் இருக்கிற அமெரிக்கன் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் பேக்லரியேட் அப்படிங்கிற ஒரு உலகத்தரம் வாய்ந்த பள்ளியில் படிக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழிக்கு வேலையே கிடையாது. இங்கிலீஷு, பிரெஞ்சு, ஸ்பானிஷ் உலக மொழிகள் தான். தமிழ் மொழிக்கு வேலையே கிடையாது. இங்கே ப்ரீகேஜி படிக்கணும்னாலே வருஷத்துக்கு 3,70,000 ரூபாய்க்கு மேலே கட்டணும். ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஃபீஸ் மட்டுமே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டணும். மொத்தம் படிக்கிறவங்களே 500 பேருக்கு மேலே தான். அதில் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் தான் அதிகம், பிற நாட்டவர்களும் இருக்காங்க. அதில் இந்தியாவில் இந்திய சிட்டிசனில் ஒரு 57 பேர் படிக்கிறாங்க. அதில் 2 பேர் யார் தெரியுமா? சீமானோட மச்சினிச்சியோட பிள்ளை. நினச்சி பாருங்கள். சீமானோட தெரிகிற இளைஞர்களை யோசிங்க. நீங்கள் அவருக்காக கொடி கட்டுறீங்க, அவருக்காக உங்களுடைய உழைப்பை செலவழிக்கிறீங்க, வெயில்லையும் மழையிலையும் கொடி பிடிச்சி போகிறீங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடுறாரு, ஒரே நேரத்தில் 234 பேருக்கும் தொகுதியில் வேட்பாளர்லாம் அறிவிக்கிறாரு. அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அவருடைய பின்னணி என்ன? திமுக பின்னணி தான். திமுகவில் இதே கதை தான். ஹிந்தி வரக்கூடாது, தமிழ் வாழணும், தமிழ் தான் எங்களுடையது, தமிழ் வித்தான், தமிழை வித்தகர் பண்ணான், கலைஞர் ஆய் ஊ எல்லாம். கடைசியாக அனைத்து திமுக குடும்பத்தில் அவ்வளோ பேர்ட்டு பிள்ளையும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறேன், அவ்வளோ பேர் ஹிந்தி பேசுகிறேன், அவ்வளோ பேர் இங்கிலீஷ் பேசுகிறேன். அண்ணா சொன்னார், இங்கிலீஷு என்னைக்கு 2ஆம் மொழியாக இருக்கும். ஏற்றுக்கிறேன் சார். ஹிந்தி வேண்டான்னு சொல்லி திருவள்ளூரை தாண்டி யாரும் போக முடியலையே சார். திருவள்ளூரை தாண்டி இந்திய தேசத்தில் பிறந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஊமையாக மாறுறோமே. பேச முடியலை, டெல்லி போக முடியலை, உத்தரப்பிரதேசம் போக முடியலை, டெல்லியிலேருந்து, பீகார்லேருந்து, அஸ்ஸாம்லேருந்து, ஒரிசாவிலேருந்து இங்கே வரக்கூடிய இளைஞர்களோட ஒரே தொப்புள் கொடி உறவாக இருக்கிற பாரத தேசத்தில் பிறந்தவனோட பேச முடியலையே. ஊமையாக பேசக்கூடிய நிலைமை. மொழி தெரியாத ஊரில் நம்ம எல்லோரும் ஊமை தானே. அப்படி மோசமான ஒரு அரசியலை எடுத்த திமுக எடுத்துச்சு. இன்றைக்கு மக்கள் மத்தியில் அதனுடைய பொய் பிரச்சாரம் எடுபடலை, தோக்க போகுது. சீமானு அதை எடுக்கிறார். அதனால தான் சீமான் புறக்கணிக்கப்பட்டார். 16 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து போராடக்கூடிய சீமான் உண்மையான தமிழராக இருந்திருந்தால் சட்டமன்றத்துக்கு போயிருப்பார். அவருடைய அனைத்து பொய் பித்தலாட்ட பிராடுகள் அனைத்தும் இப்போ தான் தெரிய வருது. அதனால தான் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கார். திமுக புறக்கணிக்க போவது நிச்சயம், புறக்கணிக்கப்பட போவது நிச்சயம். அதுபோல் 16 வருஷமாக புறக்கணிக்கப்பட்டவர் யாருன்னா சீமான். இந்த தற்குறி நிறைய பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஊடகத்தில் மூலமாக டிவியை மட்டுமே வச்சு நம்பி கிளம்பிட்டார். வந்துட்டுருக்கார், போய்கிட்டு இருக்கார், காரு போய்கிட்டு இருக்கு. இவர் பார்க்க போகிறார். பெரிய உச்சபட்ச தியாகி இல்லை. அப்படி ஒருத்தனை ப்ரமோட் பண்ணாங்கல்ல மீடியா, அவரும் இந்த தேர்தலோடு காணாமல் போயிடுவார். இந்த தேர்தல் களத்தில் மக்களோடு மக்களாக ஊராட்சியிலிருந்து, வார்டிலிருந்து, கிளையிலிருந்து, பூத் அளவில் தண்ணிக்கும் கரண்டுக்கும் பட்டாவுக்கும் அவங்களுக்கான பிரச்சனைகளுக்குமாக மக்களோடு மக்களாக இயங்கிக்கிட்டு இருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் களத்தில் நிற்கும். எந்த சூழ்நிலையிலும் அதான் வெல்லும், அதான் வெல்ல வேண்டும். வாரிசு கிடையாது, வாரிசு அரசியல் கிடையாது. ஆக அது போன்ற இயக்கங்கள் மக்கள் இன்றைக்கி நிச்சயமாக முன்னெடுப்பாங்க. சீமானை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அனைத்தும் மிஷனரிஸ். வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசணுமா, ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தொகையை கொடுக்கும், அதற்காக பேசணும். பேசலைனாலும் அவர் இருக்க முடியாது. சீமான், மே 17 இயக்கம், வைகோ, திருமாவளவன், இவங்க எல்லாருமே பேசித்தான் ஆகணும். ஏன்னா அனைத்தும் மிஷனரிகளுக்கு கட்டுப்பட்ட இயக்கங்கள். வெளிநாடுகளிலிருந்து இயக்கக்கூடியவர்கள் மோடி எதிர்த்து பேசி ஆகணும், எடப்பாடியை எதிர்த்து பேசி ஆகணும். அப்போ பேசலைன்னா அவங்களுக்கு பணம் கட்டாயிரும். வாங்கின பணத்துக்கு பேசணும். அதுதான் சீமானுடைய தொழில். அதனால தான் அவர் இன்றைக்கு வரையில் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோ பேருமே போய் தாங்க. திமுகவிலையும் சீமானும் இப்போ புதிய வரவாக வந்திருக்கிற கட்சி எல்லாமே இப்போ புதிய வரவு என்ன தேர்தலுக்கு பின்னால் போய் எங்கேயோ போய் சிம்லாவில்
ஓய்வு எடுப்பார். அவருக்கு பின்னால் தெரிஞ்ச இளைஞர்களோ கல்லூரி மாணவர்களோ எங்கேயாவது ஓய்வு எடுக்க போக முடியுமா? நம்ம அந்த கொடைக்கானல் ஊட்டிக்கே போக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அரசியலில். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீமானுடைய உண்மையான விவரங்களை சொல்கிறதுக்காக இதை சொன்னால் இன்னும் நிறைய பட்டியலிட முடியும். அவருடைய வருமானத்தை பட்டியலிட முடியும். அவருக்கு எப்படி வெளியிலிருந்து பணம் வருகிறது, யாருக்காக அவர் குரல் கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் வேணும், தமிழினம் வேணும்னு சொல்லக்கூடியவருடைய மையம் எங்கே படிக்கிறார் சார்? அரசு பள்ளியில் படிக்கிறாரா? சாதாரண அரசு தொடக்கப்பள்ளி. எந்த ஒரு அரசியல் கட்சி பெரிய, அதாவது சீமானாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்கிற விஜயா இருக்கட்டும், திமுகவுடைய தலைவருடைய பிள்ளைகளாவது அரசு ஆரம்ப பள்ளியிலையோ அரசு மேல்நிலை பள்ளியிலையோ அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ படித்து ஒரு வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லுங்கள். எதற்காக நம்ம யோசிக்கணும் சார். அப்போ சீமானை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய அரசியல் பின்னணியை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.